2026ல சிஎஸ்கே கம்பேக்கை எவனாலையும் தடுக்க முடியாது. இந்த சிஎஸ்கே கதை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாலும் வாயை பொத்திக்கிட்டு போக போறானுங்க. ஏன்னு சொல்றேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு மேலே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தட்டி விட்டுருங்க. முதல் விஷயமா தலை கேப்டன் வந்து இப்போ ஒரு கேப்டன் இல்லை, எம்எஸ்டி வந்து பார்த்தோன்னாக்கா தன்னோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் ஆடவே மாட்டாரு, ஒரு மேட்ச் மட்டும் ஆடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அழுதாங்க. தலையா ப்ராக்டிஸ் மேட்ச் ஆரம்பிச்சு ஹிண்ட் கொடுத்துட்டான், நான் ஆடுவோம்டா 14 மேட்ச் அப்படின்ட்டு. தலைவர் மட்டும் அவரோட ஃபார்மோட உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கேன். ஃபினிஷிங் இல்லைன்னு சொன்னா நீங்க வாயை மூடிட்டு தெரிச்சிட்டு ஓட போறானுங்க. அவரு தாண்டா ஓஜி ஃபினிஷரு. அயன் வில் ஆல்வேஸ் பே லயன்ட்ரா. என்ன ஜப்பாக்ல தான் மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, பட் இது வரைக்கும் நடக்குன்றதுதான் நியூஸு. செஞ்சு ஃபோர்ட்ரஸ்ல மேட்சா வச்சிருங்கடா. ஃபோர்ட்ரஸ் சேப்பாக் அதான் அங்கதான் இறங்கணும். முத திரும்பவும் சொல்றேன், 100% கம்பேக் வில் பி பிரிக்கிறீங்க. டீம்ல எல்லாருமே வேற மாதிரி செட் ஆகுது. ஒரு காம்பினேஷன். தலை எம்எஸ்டி மட்டும் ஃபினிஷிங் மட்டும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதை விட வேற என்னங்க வேணும் இந்த டீமுக்கு? வேற மாதிரி இருக்கு டீமே. நெக்ஸ்ட் நம்மளோட சிஎஸ்கே பிளேயர்ஸோட ஃபார்மை பத்தி ரீச் அவுட் பண்ணி பார்த்துலாமா? பயவுல ஆயுஷ் மாத்திரை ஆன் ஆஃப் தான் இருக்கு 50 ஓவர் ஃபார்மேட்ல. பட் ஆனால் வேற மாதிரி ஆடிட்டு இருக்கான் 50 ஓவர் ஃபார்மேட்ல. T20 கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அடிச்சு சொல்றேன், ஆயுஷ் மாத்திரை சென்னை சூப்பர் கிங்ஸ் வரும்போது வேற மாதிரி ஃபார்ம்ல தான் உள்ள வருவாரு. அதுக்கு அடுத்து நம்ம சேட்டன் இந்தியா வெஸ்ட் நியூசிலாந்து சீரீஸ்ல பிக்கஸ்ட் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவரோட பிளே சேப்பு கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. அவர் இப்போ ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சிஎஸ்கே டீமுக்கு வந்தாலும் பக்காவை செட் ஆடுவான்னு நான் நம்புறேன். ஏன்னா ரகேனா மேரியாலே எப்படியோ ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தவங்க நாங்க. அதனால மக்களே, சஞ்சு சாம்சனை பத்தி கவலையே படாதீங்க. ஏட்டன் வருவாரு, வந்து குழப்பாரு. அது காற்று கருத்தே கிடையாதுங்க. அணியின் தலைவன் கேப்டன் ருத்துராஜ் சாலிடா ஒரு 450 ரன் மினிமம் 450 ரன் அடிச்சுட்டு போயிடுற ஒரு சீசனுக்கு. மேக்ஸிமம் மேபி தெரியல, ஆனா மினிமம் குவாரண்டியா 450 ரன்ன்றது கன்ஃபார்ம் வந்துடும். எல்லா மேட்சும் அவர் இன்ஜுரி இல்லாம ஆடிட்டாரு அப்படின்னா சீசனே அவன் ஒஸ்டா ஃபினிஷ் பண்ணிருக்க மாட்டோம். கேப்டன் இல்லாதனால தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணேன். திரும்பவும் சொல்றேன், குவாரண்டியா 450 ரன்ன்றது சாலிடா வந்துடும் ஒரு சீசன்ல. வர மாதிரியான ஃபார்ம்ல இருக்கான் தலைவன். ஸோ டீம் அணியின் தலைவன் வேற மாதிரி இருக்காரு. சிவம் தூபே வேற மாதிரி ஃபார்முலா தான். இந்தியா நியூசிலாந்து 4th T20 பார்த்துருப்பீங்க. ஒரு 23 பாலுக்கு 65 ரன் பிரிச்சு எடுத்து கையில் கொடுத்துட்டான். மேட்சை முடிச்சிருப்பான். அந்த ரன் அவுட் ஆயிடுச்சு. எப்பயுமே இது நடக்குதுங்க. ஒருத்தர் சிங்கிளா இருந்தா மேட்ச் எடுத்துட்டு போகும்போது அந்த ரன் அவுட் மட்டும் கோயின்சிடன்ஸா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ வேற மாதிரியான பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு சிவன் தூபே. நெக்ஸ்ட் டெவால் பிரவிசு. அப்போ SA20 ஃபைனல்ல ஒரு செஞ்சுரி அடிக்கிறாங்க இறங்கி. யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் மிடில் ஆர்டர்ல இறங்கி பிறந்து எடுத்துறாங்க மேட்சே. அதுவும் மரணாட்டி அடிக்கிறாங்க யாரனால. நமக்கு டாப் 3ல எப்படி சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நமக்கு பின்னாடியும் டெவால் பிரவிசு, சிவன் தூபே, MS தோனின்ட்டு பக்காவா இருக்கு டீமே. சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஓகே பாஸ், பேட்டிங்கா நல்லா தான் இருக்கு, பவுலிங்கை பத்தி ஆனா சொல்லு அப்படின்னா கேக்குறீங்க. ஆமா, உங்களுக்கு நீங்க சொல்றேன், இன்னைக்கு காலத்துல எவ்வளவு பெரிய பவுலர் வந்து போட்டாலும் மினிமம் 10 ரன் T20 கொடுக்காம போடவே முடியல. ரேர் பிளேயர்ஸ் கிட்ட தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஏசிடுட்டு, ஸ்டீவ் சிங் ஏத்திக்கு போட்டு நொறுக்குறாங்க. ஹர்ஷித் ராணா செம்ம அடி வாங்குவாரு. அதனால பவுலிங்கை பத்தி பெருசா கவலையப்படாதீங்க. எல்லா டீமே அடி வாங்க தான் போறாங்க. டீம்ல அப்பயுமே குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காரு. நூர் அகமது, நாத்தன் எல்லிஸ் டேராவே போடுவாரு. பாலிங் பவர் பிளேல வேற மாதிரி போடுறாரு கரையில் அகமது. அன்சன் கம்போஜ் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரும் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மேட்ச் என்ட்ரி பார்த்துருப்பீங்க. 2 மேட்சை முறை போல்டு எடுத்துட்டு இருக்காரு. சஞ்சு சாம்சன் ஒரு வாட்டி அவுட்டு, அபிஷேக் சர்மா இன்னொரு வாட்டி அவுட்டு. நான் கேட்டா டீசன்ட் பவுலிங் அட்டாக்குங்க. எனக்கு கம்பேக் 100% திரும்ப வந்துடும். ஆனா இவங்க பவுலிங் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்காங்க நம்மள. எங்க டீம் நல்லா தான் பவுலிங் இருக்கு. என்ன அவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பவுலர் ஃபார்ம் கண்ணுக்கு தெரியல. பும்ரா, ஹேசல்வுட், வருண் சக்கரவர்த்தி, சுனில் அரேனு இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் எங்க டீம்ல இல்லதான். நூறாக வந்து இப்பதான் வந்திருக்காரு. அதனால அவரை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க. எல்லாம் தாண்டி சுரேஷ் ரெய்னா எப்படியாவது பேட்டிங் கோச்சா மாத்திருங்க. இந்த அப்டேட்டுக்காக நான் மரண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல எப்படி தெரியுமா இருக்கும் சிஎஸ்கே டீம்? MS தோனி ஹெட் கோச்சு, சுரேஷ் ரெய்னா பேட்டிங் கோச்சு, டுவைன் பிராவோ பவுலிங் கோச்சு. இப்பெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கல டீமே. சும்மா பண்ணாடே கனவுல போயிட்டேன். கனவு விட்டு வெளியே வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள வாங்க. எனக்கு இன்னமும் அந்த டீமை பார்த்தா எதுவுமே செட் ஆகாம இல்லைங்க. அதுவும் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த டியோ மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. வேற மாதிரியான டியோ இது. அதுவும் பேட்டிங்கை இடிச்சு எடுத்து கையில கொடுத்துருவான். 100% அடிச்சு சொல்றேன், நம்ம கப் அடிக்கணுமோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் ஃபைனல்லையாவது இருக்கும். அதை நான் 100% அடிச்சு எழுதி கொடுக்குறேன். நீங்க சொல்லுங்க, மாத்தாம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த யாரெல்லாம் ஃபார்ம்ல இருக்கா, யாரோட ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப பிக் கன்சர்னா தெரியுது. தலா எல்லா மேட்சும் ஆடுவாரா மாட்டாரா, இல்ல இம்பாக்ட் ரேல மட்டும்தான் ஆடுவாரா? ஸோ உங்க கருத்தை மாத்தாம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.
அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுவேன்.